அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சென்னை சிஸ்டர்ஸ். இன்றைக்கி நாம் ஆப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பழைய சாதம் ஒரு கப் அளவு எடுத்திருக்கேன். இதுக்கு நாம் சாதம் சேர்க்குறத விட பழைய சாதம் சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் பழைய சாதம் ஒரு கப் அளவு எடுத்திருக்கேன். இதை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக லைட்டாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக பேஸ்ட் போல் அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா நைஸாக பேஸ்ட்டு போல் அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துடலாம். பச்சரிசி 4 டம்ளர் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதை 4 மணி நேரம் போல் ஊற வச்சுருக்கேன். 2 தண்ணியில் நம்ம இதை கழுவி அலசி எடுத்துக்கலாம். அரிசியெல்லாம் 2 தண்ணியில் நம்ம அலசி கழுவி இது போல் எடுத்துக்கணும். இப்போது அலசி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ இதை 2 பிரிவாக நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்க போகிறேன். பிரிவு கொஞ்சம் சேர்த்துட்டு லைட்டாக தண்ணி விட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணியாகிடக்கூடாது. மாவு கொஞ்சம் நமக்கு கெட்டியாக தான் இருக்கணும். அதனால் லைட்டாக தண்ணி சேர்த்து இது போல் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் லைட்டாக நமக்கு இது போல் பரபரன்னு இருக்கணும். ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப பரபரன்னு இருக்கக்கூடாது. மீடியமாக இது போல் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அடுத்த அரிசி நம்ம இதே போல் அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ இதையும் இந்த பாத்திரத்தில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு நான் சர்க்கரை சேர்த்துக்க போகிறேன். இது எதுக்குன்னா மாவு நல்லா நமக்கு புளிச்சு வரும், ஆப்பமும் நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. அதனால் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா இதை நம்ம இந்த மாவை நல்லா பிசைஞ்சு வச்சிடணும். மாவு நமக்கு நல்லா புளிச்சு வரணும். 8 மணி நேரத்துலேருந்து 10 மணி நேரம் போல் இருக்கணும். ஓவர் நைட் நீங்கள் புளிக்க வச்சாலும் ஓகே தான். இப்போ காலையில் ஆயிடுச்சு. நான் ராத்திரி போல் இது பிசைஞ்சு வச்சேன். இப்போ நல்லா இது மாவு புளிச்சு வந்துருச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு தான் நம்ம கட்டியாக அரைச்சி வச்சுருந்தோம். இந்த அளவுக்கு இருந்தால் தான் நம்ம தேங்காய் பால்லாம் சேர்த்து கரைக்கும் போது சரியாக இருக்கும். இப்போ லேசான தேங்காய் பால் கொஞ்சமாக நான் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம கலந்து விட்டுறலாம். 1 கப் அளவுக்கு கெட்டியான தேங்காய் பால் எடுத்திருக்கேன். அதையும் இப்போ இதில் சேர்த்துக்கலாம். இதே கப்பில் 2 கப் அளவுக்கு லேசான தேங்காய் பால் இதில் நான் சேர்த்துக்க போகிறேன். ஏற்கனவே 1 கப் அளவு சேர்த்துக்கிட்டாச்சு. இப்போ அடுத்ததாக இன்னொரு கப் அளவுக்கு நான் சேர்த்துக்க போகிறேன். லேசான தேங்காய் பாலும் இப்போ சேர்த்தாச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். நீங்கள் தேவைக்கேற்ற மாதிரி பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம கலந்து எடுத்து பார்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோடா மாவு இதில் சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா நம்ம கலந்து விட்டுடலாம். இந்த அளவுக்கு நமக்கு இருந்தால் தான் ஆப்பம் சரியாக இருக்கும். அதனால் ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் இந்த அளவில் இருக்கணும். இப்போ ஆப்ப கடாய் அடுப்பில் வச்சு கடாய் கொஞ்சம் சூடானதும் 1 கரண்டி மாவு அளவுக்கு எடுத்து நம்ம இது போல் ஊற்றிட்டு லைட்டாக கொஞ்சம் நாம் சுற்றி விட்டு மூடி வச்சிடலாம். ஒவ்வொரு தடவையும் நம்ம ஆப்பை ஊற்றும் போது கொஞ்சம் நம்ம கலந்து விட்டுட்டு தான் ஒவ்வொரு கரண்டியாக எடுத்து ஊற்றணும். ஒரு கொஞ்சம் நேரம் போல் இது இருக்கணும். கொஞ்சம் ஹை ஃப்ளேம், அதுக்கடுத்து கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு நாம் இப்போ இதை திறந்து பார்த்துடலாம். இப்போ இது சரியாக வெந்திருக்கு. இப்போ நாம் இதை எடுத்து வச்சிடலாம். பாருங்கள், நல்லா அந்த ஓரங்கள்லாம் பொன்னிறமாக நல்லா செவந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. பார்க்க நல்லா அழகாக இருக்குது. இதே போல் நம்ம அடுத்த ஆப்பத்தையும் ஊற்றி எடுத்துடலாம். அதே மாதிரி கடாயை கொஞ்சம் சூடு பண்ணி வச்சுட்டு 1 கரண்டி மாவு அளவுக்கு எடுத்து ஊற்றி விட்டு லைட்டாக கொஞ்சம் சுற்றி விட்டு மூடி வச்சிடலாம். ரொம்ப டைம் எடுக்காது, இது டக்குனே வெந்துடும். அவ்வளோதான், இந்த ஆப்பம் நமக்கு வெந்து ரெடி ஆயிடுச்சு. இதையும் எடுத்து வச்சிடலாம். இப்போ அடுத்ததாக ஒரு முட்டை ஆப்பம் ஊற்றி பார்த்துடலாம். அதே போல் 1 கரண்டி ஊற்றிட்டு லைட்டாக நம்ம கொஞ்சம் சுற்றி விட்டுட்டு ஒரு முட்டை எடுத்து கொத்தி வச்சு நம்ம இது போல் ஊற்றி இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மூடி வச்சுட்டு ஒரு கொஞ்சம் நேரம் போல் இருக்கட்டும். இப்போ இதை திறந்து பார்த்துடலாம். இப்போ முட்டையெல்லாம் வெந்து சரியாக இருக்குது. உங்களுக்கு வேணும்னா இது இப்படியே எடுத்து நீங்கள் சாப்பிட்லாம், இல்லை திருப்பி போட்டும் நம்ம சாப்பிட்லாம். நான் கொஞ்சம் லைட்டாக எதுனா திருப்பி போட்டுக்க போகிறேன். இப்படியே எடுத்துக்கினாலும் பிரச்சனை இல்லை, ஆனால் திருப்பி போட்டு சேர்த்துக்கிட்டால் நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் திருப்பி போட்டு ரொம்ப நேரம் இருக்க வேணாம், கொஞ்சம் நேரம் இருந்தாலே போதும். இப்போ நாம் இதை எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான். இந்த முட்டை ஆப்பம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருக்கும், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த மாதிரி சேர்த்துக்கிறங்க. உங்களுக்கு முட்டை வேணாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய ஆப்பம்லாம் ரெடி ஆயிடுச்சு.
இதுக்கு வந்து தேங்காய் பால் சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை உங்களுக்கு அப்படி தேங்காய் பால் வேணாம் அப்படின்னா நீங்கள் தேங்காய் சட்னி சாம்பார் கூட எடுத்துக்கலாம். அதுவும் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே போல் நீங்கள் அரைச்சி எடுத்து செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் கண்டிப்பாக ரொம்ப சூப்பரான ஒரு ஆப்பம் வந்துடும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சென்னை சிஸ்டர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆளுங்கிற பெல்லை கிளிக் பண்ணிக்கிறங்க. சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.